நம்ம ராமநாதபுரத்தோட அடுத்த அப்டேட் அப்படின்னு சொன்னா நம்ம பரமக்குடியில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் 4 வழிச்சாலை போட போறத ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இந்த 4 வழிச்சாலை வர்றது வாகன போக்குவரத்துல ஒரு அடுத்த முயற்சிக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பெருவளர்ச்சி அடையும் ராமநாதபுரத்தை நம்ம பெரும் மகிழ்ச்சியோட ஒவ்வொரு காலையில சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மத்திய அமைச்சர் வந்து இதுக்கு ஒப்புதல் வந்து ஜூலை 1 2025 இந்த அனுமதி ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது NH49 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதோட சாலையோட பேரு NH87 அப்படின்னு சொல்லி நம்ம பரமக்குடியில் ஆரம்பிச்சு நம்ம இந்த ECR சாலை வழியா கிட்டத்தட்ட 46.7 கிலோமீட்டரை இந்த ஒரு சாலை இணைக்குது. பொதுவாக வந்து 4 வழிச்சாலை அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா நம்ம இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 2 வழிச்சாலை. ஒரு நேரத்தில் வந்து ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி அதற்கு எதிர்ப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு வண்டி தான் வர முடியும். இந்த சாலையில இருந்து அந்த கோடு வரைக்கும் சரியா 10 அடி இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து 10 அடி தான் இருக்கும். ஸோ ஒரு 20 அடியில ஒரு பாதையில அந்த அகலத்துல இந்த ஏரியாவில் வச்சு இந்த ஒரு பாதைகள் தான் வந்து 2 வழிச்சாலையா போய்கிட்டு இருந்துச்சு. பொதுவாக வந்து நம்மளால சுற்றுலா தலங்கள் இப்போ அதிகமாச்சு ராமேஸ்வரத்துல. ஸோ நம்மளுடைய மதுரையிலிருந்து போற எல்லாத்துக்குமே அதிகமான பெரும் விபத்துகளை தவிர்க்கவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரொம்ப கணிசமான நேரத்துக்குள்ள வந்து அவங்க சீக்கிரமா ஊருக்கு போறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஜூலை 2025 ஜூலை 1 2025 அறிவிச்சிருந்தாலும் இதற்கான கான்ட்ராக்ட் எல்லாமே பிப்ரவரி 2 தான் இதோட வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி 2 2026 தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இப்போ வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யார் எடுத்திருக்கா அப்படின்னா மத்திய பிரதேசில் போபோல திலீப் பில்ட்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட மொத்த செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 1853.19 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி இந்த சாலைகளுக்கு போடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 997.63 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. நிலம் கையகப்படுத்துதல் மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்குறதுக்கு 340.94 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரும் செலவுல கட்டப்பட்டு விடுற இந்த ஒரு சாலை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நம்ம திலீப் பில்ட்கான் கம்பெனிக்காரங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷத்துல இந்த சாலையில வந்து சரி பண்ணி முடிச்சுட்டு 15 வருஷத்துக்கு இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. எல்லா மெயின்டெனன்ஸுமே அவங்க தான் பண்ண போறாங்க. இந்த ஒரு சிறப்பான திட்டம் வந்து ஜூலை 1 2025 பண்ணாலும் பிப்ரவரி 2 இருந்து இந்த வேலைகள் முடுக்கி விடப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பிப்ரவரி 2 ஆரம்பிச்ச இந்த வேலைகள் நிலம் கையகப்படுத்தப்பட்ட எல்லா இடங்களையுமே முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டாங்க. நம்ம இருக்கிற பகுதி வந்து ராமநாதபுரம் பேராவூரணி ECR பகுதியில தான் நிக்கிறோம், சேதமால் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்துல. ஸோ இந்த இடத்துலயுமே அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து இந்த பகுதியில வந்து அவங்க சுத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பொதுவா ஒரு 4 வழி சாலை அப்படின்னு சொன்னா 45 இருந்து 60 மீட்டர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அப்படின்னா 12 இருந்து 15 மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா 45 அடி குறையாம இருக்கணும் அப்படிங்கிறதா ரூலு. ஸோ இந்த பகுதியில் நம்ம பாக்குறோம்னா இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த 2 வழி சாலை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 40 அடி அகலத்துல தான் இருக்கு. ஒருவேளை இது 4 வழி சாலையா மாறிச்சுன்னா கண்டிப்பா 80 அடியாச்சும் வேணும். சாலைக்கு பிறகு 10 அடி ஒரு பாதை இருந்தாதான் அது என்னைக்குமே சேஃப்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகள் தான் ரொம்ப துரிதமா போய்கிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய பேராவூரணி ECR அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து கரெக்டா பரமக்குடி 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 46.7 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 6.7 கிலோமீட்டர் அளவுல தான் இந்த 4 வழிச்சாலை வந்து போட போறாங்க. பரமக்குடி, அதுக்கப்புறம் சத்திரக்குடி, அதுக்கப்புறம் அச்சுந்தன் வயலு, அதுக்கப்புறம் நம்ம ராமநாதபுரத்தோட ECR அப்படின்னு சொல்ற நம்ம சேதுபதி கலைக்கல்லூரிக்கு பின்னாடி உள்ள பகுதியெல்லாம் அப்படியே பின்னாடி வருது. கடைசியா வந்து பார்த்தோம்னா இது நம்மளுடைய பேராவூரணி ECR ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த பேராவூர் ECR ஜங்ஷன்ல இந்த வலது பக்கம் வந்து நம்மளுக்கு இளம் கையகப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வழியே தான் இந்த சாலை வந்து நம்மளுடைய ராமநாதபுரத்துக்குள்ள போகுது. 4 வழி சாலை வந்து கிட்டத்தட்ட 5 தேசிய நெடுஞ்சாலைகளையும் 3 மாநில நெடுஞ்சாலைகளை கனெக்ட் பண்றதுனால 8 நெடுஞ்சாலை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரோடை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து தனுஷ்கோடி போற ராமேஸ்வரம் போற யாத்திரிகளுக்கும் நம்ம மக்களுக்கும் அதிகமான நேரத்தை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கறதுல மாற்று கருத்தே இல்லை. 2028 கண்டிப்பா இந்த சாலைகள் பயன்பாட்டு வழி சாலை முடிய போற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து நிலம் கையகப்படுத்த பார்த்தோம்னா அந்த பக்கம் வந்து கையகப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் கலர்ல ஒரு கல் ஊண்டிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் வரைக்குமே சாலைகள் வந்து விரிவாக்கப்படுதுன்னு. பொதுவாக இது வந்து 40 அடி சாலை தானே, எதுக்கு அவ்வளோ தூரம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை வருங்காலத்தில் இது பெரிய வழிச்சாலை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக வலது பக்கமும் இடது பக்கமுமே அந்த இடத்துல வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி அந்த இடத்துல கல் ஊண்டி அந்த இடத்த முழுவதுமாக சுத்தப்படுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாதை தான் நேராக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நம்மளுடைய பரமக்குடி ராமநாதபுரம் அந்த 4 வழிச்சாலை நம்ம ராமநாதபுரம் ஊருக்குள்ளேயே வரல, ஊரில் அவுட்டில் தான் வருது. ஸோ நம்ம அச்சுந்தன் வயலு, அதுக்கப்புறம் பேராவூர் ECR, இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மாடக்கொட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ராமேஸ்வரம் ரோட வந்து டச் பண்ணது இது ECRயுமே டச் பண்ணல. 4 வழிச்சாலை எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 45 60 மீட்டர் அகலம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அங்கே ஒரு மஞ்சள் கலர் கல் வந்து எடுத்திருக்காங்க. அந்த கல்லில் இருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு மஞ்சள் கலர் கல் உண்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் பாதையாக தான் கண்டிப்பாக இந்த ஒரு 4 வழிச்சாலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லா இடங்கள்லையுமே இந்த அளவில் இருக்குமான்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய வாளாந்தரவி பகுதியில் தான் இந்த ரோடு போய் கடைசியாக கனெக்ட் ஆகுது. ஸோ வாளாந்தரவி வரைக்குமே
முழுவதுமே இந்த பகுதியிலேருந்து மாடக்கொட்டன் ஈசிஆர்லேருந்து இந்த பகுதிகள் முழுவதுமாக இவ்வளோ தூரம் இடத்த வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த நடுப்பாதையில் தான் நம்மளுடைய அந்த சாலை வந்து வரப்போகுது, 4 வழிச்சாலை. இப்படியே நம்ம பார்த்தோம்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு ஆறு எப்படி ஓடுமோ அந்த மாதிரி இந்த இடத்த 2 கரைகள் மூலிமா சூப்பராக சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஒரு 4 வழிச்சாலை வரப்போகுது. ஸோ இந்த 4 வழிச்சாலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்திலே வந்து நம்மளால் வந்து பரமக்குடி டு ராமநாடு அதிகபட்சம் ஒரு 15 to 20 நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 46.7 கிலோமீட்டரு. ராமநாதபுரம் மேலும் பெருவளர்ச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் ஏர்போர்ட்டை சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் ரயில் நிலையம் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த 4 வழிச்சாலை வர்றது வாகன போக்குவரத்தில் ஒரு அடுத்த முயற்சிக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பெருவளர்ச்சி அடையும் ராமநாதபுரத்தை நாங்கள் பெருமகிழ்ச்சியோட ஒவ்வொரு காலையில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ளை மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.